வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். மனம் நிறைந்த நிலத்தில் எது போட்டாலும் விளையும், ஆனால் எது போட வேண்டும் என்று சிந்தித்து போட வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். மனம் என்னும் புனிதமது ஜீவகாந்த அலைதான், மனிதன் என்னும் புலனளவில் அது விரைவு கொண்டு மன அலை சுழலோ வினாடிக்கு 14 முதல் மாறி பல நிலைகளில் 40 வரை போகும். மனமது அகத்தவ ஆக்னை துரியம் இவற்றின் மலைப்பின்றி 8 முதல் 13 வரையாம். மனம் சக்திகளம் நிற்க 4 முதல் 7ஆம், மறைபொருளாம் சிவகலத்தில் 1 முதல் 3ஆம் என்று ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல, வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல்கேற்ப விளைவுதலும், அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவில் இட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்ற அருகுணங்களாகா. வித்தை என்னும் காவல் இவை இணைத்து வேண்டும் விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு விளை நிலம், அந்த மண்ணு, தரமான விதை, அந்த விதைக்கு ஏற்ற உரம் சேர்த்து நாம பாதுகாப்பு பண்ணி அளவா தண்ணீர் பாய்ச்சி கொண்டு அதுல இடையில அவ்வப்போது வரக்கூடிய அந்த களைகளை எல்லாம் எடுத்து நாம அந்த பயிரை வளர்க்கும் போது ஒரு படி நெல் தூவுனா 100 களம் நமக்கு பலன் கொடுக்கும். இது விவசாயத்துல நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது. சாமி நமக்கு நம்முடைய மனதை பற்றி, மன அலைச்சுழலை பற்றி நமக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. நாம எந்த நிலையில நாம இருக்கிறோமோ அந்த உணர்வுகள், அந்த ஒரு நிலை நமக்கு சித்தியாகும். உடலளவுல எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை, ஆக்னை துரிய நிலையில வாழக்கூடிய ஒரு நிலை, பேரியக்க மண்டல சக்தி களத்துல அந்த இணைப்புல வாழக்கூடிய ஒரு நிலை, சுத்த வெளியான இறைநிலையோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை. இந்த 4 நிலைகள்ல நம்முடைய மனம் அந்த உடலளவுல எல்லை கட்டி கொண்டு வாழும்போது 14 40 வரை நம்முடைய மன அலைச்சுழல் போகும். 18 20 தாண்டும் போதே அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அந்த நிலையில 6 குணம் 5 பெறும் பழிச்செயல்கள் நமக்கு ஏற்படும். இந்த உடலையே நான் என்ற அளவுல இந்த சிற்றின்பத்துல பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் என்று 4ல புகுந்து அழுந்தி நம்முடைய மனதை புண்ணா வருத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை. இந்த இருள் நீங்கணுங்கிறாங்க சாமிஜி. இருள் நீங்கி, இந்த இருள் நீங்கணும்னா நாம நம்முடைய ஆரம்ப பயிற்சியான ஆக்னை தவத்தையும் துரிய தவத்தையும் நாம தவம் செய்யணும், தவ வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும். ஒரு ஞான கர்ம இந்திரியங்கள் 10ஐயும் புருவ மத்தியில கவனிச்சு நாம செயல் செய்யணும். அதே போல தலை உச்சியில நாம மனதை வைத்து எண்ணம் சொல் செயல் நடக்கும். இந்த நிலையில நம்ம வாழும்போது நம்முடைய மன பிரிக்குவன்சி 13 to 8க்குள்ள இருக்கும். இதை தாண்டி பேரியக்க மண்டல நிலை, கோடான கோடி சூரிய குடும்பங்கள், அந்த நிலையில நம்முடைய மனதை அப்படியே 2 கடந்து நின்று வாழும்போது, அதான் இன்றைக்கு கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடித்த அத்தனை கண்டுபிடிப்பும் இந்த நிலையில அவங்க மனதை இணைத்து வாழ்ந்ததால். இந்த நிலையில பாத்தீங்கன்னா 4 to 7 ஃப்ரீக்வன்சி இருக்கும். இதை தாண்டிய நிலை அந்த சுத்தவெளியோடு இறைநிலை இணைப்போடு வாழக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில நம்முடைய மன ஃப்ரீக்வன்சி என்பது 1 to 3. அந்த 1 நிலைக்கு வரும்போது இந்த உடல் அளவுல இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் என்ற அளவுல நமக்கு பற்றுதல் குறைந்துடும். தன்முனைப்பு, தான் தனது என்ற முனைப்பு நீங்கி, அருகுணம் நீங்கி, பஞ்சமா பாவங்கள் நீங்கி,
தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் என்ற அந்த துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த நிலை நீங்கி நாம அந்த இறைநிலை இணைப்போடு நம்ம வாழ முடியும். அப்ப நம்முடைய மன அலைச்சுழல் அந்த இறைநிலை இணைப்போடு இருக்கும்போதுதான் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.